ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் நந்தகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி திமுக 2024 பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களுக்காக அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை பற்றி தான் பேசுகிறோம். இப்போ பெட்ரோல் 75 ரூபாய்க்கும் டீசல் 65 ரூபாய்க்கும் கேஸ் 500 ரூபாய்க்கும் தரப்போறதா சொல்லியிருக்காங்க. இது சாத்தியமா? இது அதை விட ஒரு பெரிய போங்கான வாக்குறுதியாக எனக்கு தெரியுது. இவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க ஒரு அரசாங்கத்துக்கு வருவாய் எப்படி வரும், அந்த வருவாயை வச்சு தான் நம்ம நலத்திட்டங்களை தீட்ட முடியும். கடனை வாங்கிக்கிட்டே இருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு ஆட்சியில் இருந்தவங்க. இத்தனை வருஷமாக நாங்கள் தமிழகத்தை ஆண்டோம், இத்தனை தடவை ஆண்டோன்னு பெருமை சொல்லிக்கக்கூடிய இந்த கட்சி இப்படி அசால்ட்டாக போகிற போக்கில் அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற கணக்கை பார்த்தா பெட்ரோலுக்கு 25 ரூபா, டீசலுக்கு 27 ரூபா, சிலிண்டருக்கு 320 ரூபா குறைக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இதனால் எவ்வளோ அரசாங்கத்துக்கு இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய வருவாய் பாதிக்குங்கிற ஒரு கணக்கு இருக்கா? தெரியுமா அவங்களுக்கு? 2023-24 உண்டான அரையாண்டு அறிக்கை ஆயில் அண்ட் கேஸ்னுடையது அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு நியூஸாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க சொல்கிறது 114.3 மில்லியன் மெட்ரிக் டன் பெட்ரோலிய பொருட்கள் இந்தியாவில் இந்த 6 மாதத்தில் பயன்படுத்தி இருக்கப்பட்டிருக்கு. அப்போ முழு வருஷத்துக்கு நடத்திக்கிட்டிங்கனாக்கா 228.6 மில்லியன் மெட்ரிக் டன் பெட்ரோலிய பொருட்கள். இதில் 55% டீசல் பெட்ரோலினுடைய பங்கீடு. 125 மில்லியன் மெட்ரிக் டன் பெட்ரோல் டீசலினுடைய பயன்பாடு. சராசரியாக நீங்கள் ஒரு 25 ரூபாய்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஒரு லிட்டருக்கு ஒரு வருஷத்துக்கு 3,12,500 கோடி ரூபாய் இவங்க சொல்லக்கூடிய இந்த டீசல் பெட்ரோல் நாங்கள் விலையை குறைச்சிருவோன்றாங்க இல்லையா, அதனால் வரக்கூடிய வருவாய் இழப்பு. ஏன்னா இவங்க இருக்கிற விலையிலேருந்து குறைக்க போகிறாங்க. அடுத்தது கேஸ் சிலிண்டருக்கு வருவோம். அப்போ 36,000 குடும்பங்களுக்கு ஒரு வருடத்திற்கு சராசரியாக 4 சிலிண்டர் வச்சுப்போம். அப்போ 128 கோடி சிலிண்டர் வேணும். ஒரு சிலிண்டருக்கு 320 ரூபாய் இவங்க விலையை குறைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அதனால் வரக்கூடிய வருவாய் இழப்பு 64,000 கோடி. அப்போ இந்த பெட்ரோலு, டீசலு, சிலிண்டர் இந்த 3லிருந்து மட்டும் அரசாங்கத்துக்கு வரப்போகிற வருவாய் இழப்பு 3,76,500 கோடி ஒரு வருஷத்துக்கு. இது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறத உங்ககிட்டயே கேள்வியாக வைக்கிறேன் நான். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.